சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள்ல சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியுங்க. நார்மலாக இல்லாமல் சில நாட்களாக எனக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருங்க, அலர்ட் ஆகிடுங்க. ஏன்னா சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம். கால் வீக்கம் இருக்கா, கவனமாக இருங்க. அதுவும் இந்த கால் வீக்கம் இருக்கிறது கொஞ்சம் நேரம் கழிச்சு குறைய ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு டைப் எப்படின்னா, சிலருக்கு கால் தொங்க போட்டே உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் வீக்கம் வரலாம். அது சரியா ஆகாம ரொம்ப நாளா இருந்துச்சுனாலும் கவனமா இருந்துக்கோங்க. சரி, அடுத்தது வேற என்ன சிம்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 2, எந்திரிச்சோடனே அப்படியே யூரின் போறீங்க. யூரின் போனோடனே கொஞ்சம் அதை வாட்ச் பண்ணுங்க. யூரின் என்ன மாதிரி இருக்கு. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் ஏதோ ஒரு லேயர் முகம், கழுத்து, கை, கால் எல்லாமே நமக்கு அப்ளை பண்ண மாதிரி ஆயிடுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதுவுமே சிறுநீரக பாதிப்பின் முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த 5 அறிகுறியும் காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு தெரியுதுன்னா, உடனடியாக நீங்கள் பிளட் டெஸ்ட்டில் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இன்னும் சில சிம்டம்ஸ் தெரியுங்க, அதையும் சொல்கிறேன். நோட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ஏர்லி ஸ்டேஜ்லேயே மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்து இன்னைக்கு க்யூர் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவிலும் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியுங்க. நார்மலாக இல்லாமல் சில நாட்களாக எனக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா ரொம்ப 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 கவனமாக இருங்க, அலர்ட் ஆகிடுங்க. ஏன்னா சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம். சரி, காலையில் எந்திரிச்ச உடனே கால் வீக்கம் இருக்கா, ஓகே, சரி, நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கால் வீக்கம் அப்படின்னா கால் பாதத்துக்கு மேலே பிட்டிங்கெடிமா அப்படின்னு சொல்லுவோம். கைகளை வைத்து அழுத்தும் போது சின்ன சின்னதாக குழி விழுற மாதிரி இருக்குது அப்படின்னா கவனமாக இருங்க. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது சிறுநீரக பிரச்சனையாக இருக்கலாம், கால்களில் ரத்த ஓட்டம் குறைவதினால ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ கால் வீக்கம் இருக்கா, கவனமாக இருங்க. அதுவும் இந்த கால் வீக்கம் இருக்கிறது கொஞ்சம் நேரம் கழிச்சு குறைய ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு டைப் எப்படின்னா, சிலருக்கு கால் தொங்க போட்டே உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் வீக்கம் வரலாம். அது சரியா ஆகாம ரொம்ப நாளா இருந்துச்சுனாலும் கவனமா இருந்துக்கோங்க. சரி, அடுத்தது வேற என்ன சிம்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 2, எந்திரிச்சோடனே அப்படியே யூரின் போறீங்க. யூரின் போனோடனே கொஞ்சம் அதை வாட்ச் பண்ணுங்க. யூரின் என்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ யூரின் போயிட்டு முடிச்ச உடனே அப்படியே நுரையா இருக்கா, இல்லை கொஞ்சம் நேரம் அந்த ஃபோம் இருந்து அப்படியே அடங்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோமி யூரினேஷன் இருக்குது, ஃப்ரோத்தி யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. நுரை கலந்து நுரை இருக்கிற மாதிரியான சிறுநீர் நீங்கள் போகிறீங்கன்னா கவனமாக இருங்க. நமக்கு சிறுநீரக பாதிப்பு கன்ஃபார்மாக இருக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போது ஒரு சிலருக்கு அது ஃப்ளஷ் பண்ணிடுவாங்க. டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணாலும் சரி கொஞ்சம் நேரம் அந்த ஃபோம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது அதுக்கப்புறம் 3வது முக்கியமான ஒரு அறிகுறி, நீங்கள் யூரின் போகிறீங்கன்னா ஸ்மெல் வேற மாதிரி இருக்குதுங்க. அதாவது ஒரு முட்டையோட வெள்ளை கரு, கொஞ்சம் முட்டை வந்து அழுகிடுச்சு அப்படின்னா வரும் பாருங்க ஒரு ஸ்மெல்லு, அந்த மாதிரி வருதுங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து கிட்னி பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது. ப்ரோட்டீன் லீக்கேஜ், ப்ரோட்டீன் யூரியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷனாக இருக்கலாம். அதனால் கவனமாக இருங்க. அடுத்து 4வது முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். முகம் வீக்கமாக இருக்கா, கண்ணு கீழே இருக்கக்கூடிய ஐலிட்ஸில் கண்ணுக்கு கீழே ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, வீக்கம் தெரியுதா, இல்லை முகம் வீக்கமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ முக வீக்கம், கண்ணுக்கு கீழே நமக்கு வீக்கம் இருக்குது, ஒரு குட்டியாக பேக் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுவுமே சிறுநீரக பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியருக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 5வது முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, உங்கள் தோலில் அரிப்பு, சின்னதாக ஆக்னிஸ் மாதிரி, முகப்பருக்கள் மாதிரி சின்னதாக அங்கங்கே குருக்கள் இருக்கிறது. காலைல எந்திரிச்சோடனே ஐயோ அரிக்குதே, முகம் ஏன் இப்படி அரிக்குது, கொஞ்ச நாளில் நமக்கு ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது, ஒரு வறட்சி தன்மை ஏற்படுறத பார்க்குறோம். ஸோ வறட்சி தன்மை முகத்தில் ஏற்படுறது,
தோல்ல சுருக்கம் ஏற்படுறது, ஸோ கழுத்து பகுதி எல்லாமே ஒரு மாதிரி கருமை நிறத்தில், நான் முன்னாடி கொஞ்சம் நல்ல ஃபேராக கலராக இருந்தேங்க, இப்போ இந்த பிக்மெண்டேஷன் ஏதோ ஒரு லேயர் முகம் கழுத்து கை கால் எல்லாமே நமக்கு அப்ளை பண்ண மாதிரி ஆயிடுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுவுமே சிறுநீரக பாதிப்பின் முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த 5 அறிகுறியும் காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு தெரியுதுன்னா உடனடியாக நீங்கள் பிளட் டெஸ்ட்டில் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இன்னும் சில சிம்டம்ஸ் தெரியுங்க, அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, உணவு பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறது, பேக் பெயின், அதிகமான முதுகு வலி ஏற்படுறது, சில வகையான மருந்துகள் சாப்பிட்டா நமக்கு அலர்ஜி மாதிரி ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா சிறுநீரக பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியமான டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்துகிட்டு ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துடணும். ஸோ அதுலேயே ஜிஎஃப்ஆர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக அந்த ஜிஎஃப்ஆர் லெவல் பெரும்பாலும் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கும். அந்த பட்சத்தில், குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரெகுலராக சில வகையான மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டே வரணுங்க. மூலிகைகள் அதுக்கு நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் ஒரு சிலருக்கு இந்த புரோட்டீன் யூரியா கண்டிஷன் தான் கிட்னி ஃபெயிலியருக்கு ஸ்டார்டிங்காக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அலாரமாக இருந்துச்சு. அதாவது யூரின் போகும்போது நுரையா போகிறது, உடல் எடை குறைவது, ஏன்னா புரோட்டீன் உடலுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுவே நமக்கு வெளியில் சாப்பிட்ற உணவிலிருந்து வரக்கூடிய புரோட்டீன் அப்படியே வெளியேறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா போயிடும். உடல் எடையும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இக்கட்டான ஒரு சிம்டம்ஸ் இதிலிருந்து வெளியில் வரணும்னா நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ உணவு முறையில் சிறுநீரகங்களுக்கான விஷயங்கள் சில நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு சிறுநீரக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இமிடியேட்டாக மூக்கிரட்டையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ மூக்கிரட்டையை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். அது முழு சமூலமாக எடுத்தும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மூக்கிரட்டை. அடுத்து ரெண்டாவது வேறு என்னங்க செய்யலாம்? இந்த கிட்னிக்கான ஒரு நல்லா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய, சுருக்கத்தை குறைக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா பூனை மீசையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த பூனை மீசை அப்படின்னு சொல்கிறது ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டீ மாதிரி நம்ம போட்டு குடிக்கலாங்க. ஸோ இந்த மூக்கிரட்டை, பூனை மீசை இதை தனித்தனியாகவோ இல்லை ஒன்றாக சேர்த்தோ நம்ம நல்லா கஷாயம் மாதிரி டெய்லி ஒரு கிளாஸ் நம்ம காலையில் குடிச்சிடணும். ஸோ எம்டி ஸ்டொமக்லேயே இது குடிக்கும்போது இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் வீக்கம், இது எல்லாமே நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கால் வீக்கம் குறைய குறைய யூரின் போகிறதும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அவ்வளோ நிறைய போயிட்டு இருந்துச்சு, இப்போ பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உடலில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு, ஆண்களுக்கு முக்கியமாக இந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ யூரின் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு யூரின் ஃப்ளோ குறைய ஆரம்பிச்சிடும், திரும்பவும் யூரின் போகும்போது ஃப்ளோ குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்னால வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கும் ஆண்களுக்கு. ஸோ அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குனாலும் இப்போது இதற்காக எடுக்கக்கூடிய சித்த மருந்துகளே அந்த லெவலில் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்டை நமக்கு குறைச்சி கொடுத்துரும். ஸோ இதனோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நீர்முள்ளி, யானை நெரிஞ்சில் மூலிகையும் ரொம்ப பெஸ்ட்டாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக இந்த மூலிகைகளையும் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமான உப்போ இல்லை அசைவ உணவுகளோ கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணுங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ஏர்லி ஸ்டேஜ்லேயே மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்து இன்னைக்கு க்யூர் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த நோய் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.